அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 1/4/2024 திங்கக்கிழமை அன்றைக்கி நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க மிட் கேப் இது மூணுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, ஃப்ரைடே அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது இது வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஒரு நல்ல கன்சாலிடேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஃப்ரைடே நடந்தது கிடையாது, தேர்ஸ்டே நடந்தது. ஏன்னா ஃப்ரைடே அன்றைக்கி அவங்களுக்கும் குட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால லீவு. ஸோ இந்த தேர்ஸ்டே ஆகட்டும் ஃப்ரைடே ஆகட்டும் இந்த 2 நாளுமே சில முக்கியமான டேட்டாஸ்லாம் வர வேண்டி இருந்துச்சு. அந்த ஆக்சுவலி ஃப்ரைடே அன்றைக்கி தேர்ஸ்டேவோட ஃப்ரைடே அன்றைக்கி அதிகமாக டேட்டா வர வேண்டி இருந்துச்சு. அதனால தான் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டேட்டா என்னாச்சு அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த தேர்ஸ்டே அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் ஆகட்டும் கன்சாலிடேட் தான் இருக்குது. உங்களுக்கு S&P 500 கன்சாலிடேட் தான் இருக்குது. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இவனும் கன்சாலிடேஷன் நல்ல டோஜி போட்டு கன்சாலிடேட் தான் இருக்காங்க. இது 3 பேருமே கன்சாலிடேட் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே எதிர்பார்த்த மாதிரியே டேட்டா அப்படிங்கிறது வந்துச்சு. அது வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரியாக்ஷன் யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்திருக்கு. அது இருந்ததுனால தான் நம்மளுடைய நாஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஒரு 0.65% நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது 0.65% பாசிட்டிவாக இருக்குது. டவ் ஜோன்ஸ் அப்படிங்கிறது 0.3% பாசிட்டிவாக இருக்குது. இன்கேஸ் அது நெகட்டிவாக இருந்துருந்துச்சு, இன்ஃப்ளேஷன் டேட்டா வர வேண்டியிருந்துச்சு, சப்போஸ் அது வந்து நெகட்டிவாக இருந்துருந்துச்சு அப்படின்னா இவங்களாம் நான் படுத்தே விட்டார்களே அப்படிங்கிற மாதிரி நல்லா கீழே போயிருப்பாங்க. இது வந்து இப்போ பாசிட்டிவாக இருக்கிறது ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட அந்த ஹாலிடேஸோட நிலவரம். ஸோ ஹாலிடேவை பொறுத்த வரைக்கும் நல்ல டேட்டா வந்து மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு ஈவினிங் வந்து இங்கே ட்ரேடான ஸ்டாக்ஸோட இதை பார்த்துடலாம். ஐசிஐசி பேங்க் வந்து 0.88% பாசிட்டிவ், HDFC வந்து 0.5%, இன்ஃபோசிஸ் வந்து 0.9%, விப்ரோ வந்து 1.6%. இது அப்படியே ஏடிஆரில் போய் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் வந்து 0.79%, இது இங்கே வந்து 0.96 கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. அடுத்து ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா 1.6% வந்து அங்கே அப்பா இருக்குது. இங்கே எவ்வளோ 0.88 தான். அப்போ பேங்கிங் நல்லா அங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா HDFC பேங்க் வந்து இங்கே 0.5% தான், அங்கே வந்து அங்கேயும் 0.5 தான், 0.57 தான். அடுத்து விப்ரோ வந்து 1.65. ஸோ அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா 0.88 தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு மிக்சடு சிக்னல்ஸ் தான் வந்திருக்கு இது ஏடிஆரை பொறுத்த வரைக்கும். ஸோ இதிலிருந்து நம்மளால் பெரிய பாசிட்டிவிட்டியோ நெகட்டிவிட்டியோ எதுவுமே வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ இதை வந்து விட்டுடலாம் நம்ம. அடுத்து வந்து FIDA டேட்டா பார்த்துடலாம். ஸோ இது வந்து தேர்ஸ்டேவோட நிலவரம். ஸோ இப்போ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா FII வந்து கொஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கோடி 3000 கோடி அந்த ரேஞ்சில் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து வாங்க, அதாவது ஒரு 90 கோடி 110 கோடி 180 கோடி அப்படின்னு பெருசாக விற்காமல் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் DI அப்படிங்கிறவங்க மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணி இந்த லெவலையும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வைஸ் ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தான் மார்க்கெட்டுக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.34% பாசிட்டிவ், S&P 0.33% பாசிட்டிவ், நாஸ்டாக் வந்து 0.65% பாசிட்டிவ், டாக்ஸ் வந்து 0.3% பாசிட்டிவ். இங்கே ஃப்ரான்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இவன் மட்டும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கான். ஃபிட்ஸேவும் பாசிட்டிவ் தான். ஸோ நிக்கி வந்து பார்த்திங்கன்னா இவன் நெகட்டிவாக இருக்கிறான், ஆனால் தைவான் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா US அண்ட் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஜப்பான் மார்க்கெட் மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தைவான் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி தான் தெரியுது. அதுக்கேற்றாப்புல கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து 22,543ங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து லாஸ்ட் இயர் தான் எக்ஸ்பைரி டே இருந்துச்சு. இது வந்து மார்ச் மாதத்தோட ஃபியூச்சரு. அதே நாளில் ஏப்ரல் ஃபியூச்சர் அப்படிங்கிறது 22,464 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஏப்ரல் ஃபியூச்சரு. ஸோ இதில் இருந்து இப்போ வந்து 543 அப்படின்னு அவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்டுக்கு பக்கமாக நிஃப்டியில் இப்போ கேப் டவுன் காமிக்குது. ஸோ 90 பாயிண்ட்ஸ் கேப் அப். இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்னாச்சு, ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இதை தான் நம்ம வந்து முக்கியமாக நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா விர்ஜின் CPR ஃபார்ம் ஆகிருக்கு நிஃப்டியில். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து மேலே தான் PDH பக்கமாக தான் ஓப்பன் ஆச்சு. முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா R2 பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. இங்கே ஒரு விர்ஜின் CPR ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள், வெனஸ்டே அன்றைக்கி ஒரு விர்ஜின் CPR ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே போன தேர்ஸ்டே அன்றைக்கி ஒரு விர்ஜின் CPR ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது 21,800, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 22,000, அதுக்கப்புறம் 22,100. இது 3 லெவல்லையுமே விர்ஜின் CPR ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். 22,100, அதுக்கப்புறம் 22,000, அதை விட்டிங்கன்னா 21,800. இது மூணுமே மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இது நிஃப்டியில் மட்டும்தான் ஃபார்ம் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, பேங்க் நிஃப்டியில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிலுமே ஒரு 46,800, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 46,650, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கீழே ஸோ 46,300. இந்த 3 ரேஞ்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் CPR இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியிலுமே இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. கேப் அப்பாக ஓப்பன் ஆக போகுது. இந்த கேப் அப் கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ இன்கேஸ் ஆஃப் ஃபால் வந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்பில் ஒரு பை வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஃபால் எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓவரால் சென்டிமெண்ட்டு. ஸோ இந்த ஓவரால் சென்டிமெண்ட்டுக்கு அப்புறம் இப்போதைக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எஸ், நம்ம டுமாரோ சிபிஆர் ஓப்பன் பண்ணால் அடுத்த டுமாரோலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. ப்ளஸ் இப்போது இதோட க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 343 லெவலில் இருக்கா. இங்கேருந்து ஒரு 90 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு 22,400 அப்படிங்கிற லெவலில் வந்து ஓப்பன் ஆகிறான். ஸோ ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 525க்குலாம் 516க்குலாம் மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து ஆல் டைம் ஹை மார்க்கெட் தொடலை, பக்கத்தில் போயிட்டு வந்துட்டான். ஸோ ஆல் டைம் ஹைங்கிறது 527 கிட்ட இருக்குது. ஸோ முத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 516 வரைக்கும் போயிருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 450 ரேஞ்சில் ஓப்பன் ஆக போகிறான். ஸோ இங்கே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா இவன் இந்த ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1 கம்ஃபர்டபுளாக மேலே போய் கிராஸ் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இன்கேஸ் ஆஃப் ஃபால் அவன் சிபிஆர் வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஃபால் வந்தே ஆகணுங்க. ஏன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வந்து வெர்ஜின் சிபிஆர் போட்டிருக்கு. 3வது நாள் வெர்ஜின் சிபிஆர் போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் கிடையாது. பாசிட்டிவிட்டிலாம் இல்லை. தொடர்ந்து 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷர் வெர்ஜின் சிபிஆர். 3rd டே வெர்ஜின் சிபிஆர் நான் பார்த்ததே இல்லைங்க. நான் வரலாற்றிலே தொடர்ந்து 3 நாள் வெர்ஜின் சிபிஆர்லாம் பார்த்தது கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஃபால் வந்து அந்த ஃபால் அதாவது சிபிஆரை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இன்கேஸ் ஆஃப் நிஃப்டி. ஸோ இவன் வந்து சப்போஸ் அப்படி வராமல் மேலே R1 அண்ட் PDH தாண்டிட்டான்னா கன்ஃபார்மாக அது ஒரு பையிங் சிக்னல் தான். கண்டிப்பாக மார்க்கெட் அடுத்து வந்து R2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் எனக்கு தெரிஞ்ச சிபிஆர் சப்போர்ட் ட்ரேட் எடுக்கலாம், அப்படி இல்லைனா R1 பிரேக் அவுட் ட்ரேட் எடுக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். ஆனால் பெரிய ஃபால் வந்து அன்றைக்கி வந்த மாதிரிலாம் வந்து பெருசாக கீழே வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அன்றைக்கி அது வந்து ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனால பிடிச்சி பயங்கரமாக இறக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாலை எனக்கு எதிர்பார்க்காதீங்க. சப்போஸ் ஃபால் வந்தாலுமே அது வந்து சிபிஆர் வரைக்கும் தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாலாம் வராமல் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. ஸோ செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டிலையும் அதே தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 பாயிண்ட் அப்படின்னா ஒரு 90 பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.4% வருது. ஸோ சேம் அதே 0.4% வந்து உங்களுக்கு இங்கே கேப் அப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 47,300 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓப்பன் ஆகும். ஆனால் இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நிஃப்டி பயங்கரமாக புல்லிஷாக இருந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஆகலை. ஏன்னா நிஃப்டி வந்து 0.9% வந்து க்ளோசிங் பண்ணியிருக்கேன், 0.7% தான் பண்ணியிருக்கிறான். அதனால் வந்து இப்போ நல்ல கேப் அப் ஆனாலுமே நிஃப்டியோட R1க்கும் இப்போ கேப் அப் ஆக ஒரு டிஸ்டன்ஸ் கடையில் இருக்க தூரத்தை விட பேங்க் நிஃப்டியில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக பேங்க் நிஃப்டியால் R1 அண்ட் PDH தாண்ட முடியும். ப்ளஸ் நேரோ சிபிஆரும் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் இண்டிகேட்டிங் ட்ரெண்டிங் டே. இன்றைக்கி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக ஒரு ஃபால் வந்து சிபிஆரை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் என் கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த ஃபால் வந்துச்சு அப்படின்னா ஈவன் தோ இங்கே நேரோ சிபிஆர் இருந்தாலுமே அங்கேருந்து ஒரு சப்போர்ட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. பெரிய டவுன் சைட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் டே லோங்கிறது ரொம்ப கீழே இந்த இடத்துல இருக்குது. அண்டு S1ங்கிறது கீழே இங்கே இருக்குது. இவ்வளோ தூரம் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் போனாலுமே S1 சப்போர்ட் ட்ரேடையுமே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணலாம். ஸோ சிபிஆர் ரிவர்சல் ட்ரேட், S1 சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ட்ரேட், R1 ட்ரெண்டிங் டேட், இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக வந்து பேங்க் நிஃப்டியில் பார்க்குறேன். அதே மாதிரி மிட் கேப். ஸோ வந்து மிட் கேப் வந்து எவ்வளோ பெரிய பாசிட்டிவிட்டியை கொடுக்க போகுது அப்படிங்கிற எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வர மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிருக்காது, வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இதில் ஏதாவது நேரோ சிபிஆர் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதில் நேரோ சிபிஆருங்கிறது உங்களுக்கு வரவே இல்லை பார்த்தீங்களா. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 21 மார்ச் அன்றைக்கி தான் ஒரு நேரோ சிபிஆர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் எந்த நேரோ சிபிஆரும் ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4% கேப் அப் ஆகிறான்னா அதே 0.4% இவன் கேப் அப் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் இது வேறு மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப்பை எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் வந்து ஒரு பேரலல் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிருக்கிற நிலமையில் வந்து ஒரு அரௌண்ட் இந்த ரேஞ்சில் ஒரு 10,500ங்கிற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் கேப் அப்பாக ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி அளவுக்கு மிட் கேப் வந்து புல்லிஷாலாம் இல்லை. இவங்க 0.7 0.9% வந்து முடிஞ்சிருக்காங்கன்னா இவன் 0.3% தான் முடிஞ்சிருக்கான். அந்தளவுக்கு இவன் புல்லிஷாக இல்லை. ஸோ அப்போ இன்கேஸ் வந்து மார்க்கெட் கீழே வருது மிட் கேப் இண்டெக்ஸ் கீழே வருது அப்படின்னா இந்த சிபிஆர் சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேயுமே நீங்கள் சிபிஆர் சப்போர்ட் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் அதையும் தாண்டி கீழே வருதுன்னா உங்களுக்கு S1 ப்ரீவியஸ் டே லோட்லேருந்து
கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் மிட் கேப் வந்து அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு பாசிட்டிவ் இல்லாத காரணத்தினால R1 ரிவர்சல் ட்ரேடுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம், R1 ட்ரெண்டிங் ட்ரேடையும் ட்ரை பண்ணலாம். ஸோ மொத்தம் மிட் கேப்பில் மட்டும் 4 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் மற்ற இண்டெக்ஸ்லாம் 3 இல்லை 2 தான் சொன்னேன் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்குது, இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து சிபிஆர் சப்போர்ட்டு, S1 சப்போர்ட்டு, R1 ட்ரெண்டிங், R1 ரிவர்சல் இது 4மே வந்து நிஃப்டி மிட் கேப்பில் வந்து பாசிபிள் தான். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நிஃப்டி மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நல்லா வரும். அடுத்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டிலுங்க. ஸோ கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து நிஃப்டி கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. இப்போது இந்த மிகப்பெரிய ஒரு அசெண்டிங் வெஜ் பேட்டர்னுக்குள்ள ஒரு ட்ரெண்ட் லைன், ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 ட்ரெண்ட் லைனுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கீழே பிரேக் அவுட் பண்ணுற பட்சத்தில் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ஸோட சப்போர்ட் ப்ளஸ் இந்த ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் கீழே, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதுவே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பலகாலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு நடுவில், குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப நாள் கன்சாலிடேட் ஆகிட்டு இப்போ ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமில் தான் இருக்குது இதுவுமே. ஸோ இந்த புல்லிஷ் மொமெண்டம் பேங்க் நிஃப்டிலையுமே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், அடுத்து இந்த மேலே இருக்க ட்ரெண்ட் லைன் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அதே மாதிரி கீழே இருக்க இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பேங்க் நிஃப்டிக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹோலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் ஆஃப் ஆல் ஆல்சோ அது வந்து பை ஆகி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இதுதான் இன்றைக்கான அனாலிசிஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது இந்த வீடியோவோட அல்காரிதம் வந்து ட்ரிகர் பண்ணி நிறைய ஆடியன்ஸுக்குன்னு என்னோடய வீடியோவை கொண்டு சேர்க்கும். நன்றி.